அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்க. இந்த வருஷம் அரசாங்கம் சார்பாக கொடுத்த பொங்கல் பரிசு உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா? திருப்தி இல்லைங்க. ஏம்மா? ஏன்னா சக்கரை கொடுத்து எங்கள் பொங்கலுக்கு வெல்லம் தாங்க மெயினாக வேணும். அதனால் அவங்களுக்கு வந்து சர்க்கரையை கொடுக்குறது பிரயோஜனமே இல்லை. எங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் சர்க்கரை வாங்கிட்டு தான் இருக்கோம். பொங்கலுக்குன்னு கொடுக்குறது வந்து வெல்லம் கொடுத்துச்சா கொஞ்சம் நல்லா மன திருப்தியாக இருந்திருக்கும். அதுவும் இப்போ 1000 ரூபாய் பொங்கலுக்குன்னு கொடுப்பாங்க. அந்த 1000 ரூபாயை நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு தாய் வீட்டில் இருந்து ஒரு அண்ணன் தம்பிங்க போய் 1000 ரூபாய் இந்தாம்மா வச்சுக்கோமா அப்படின்னு அவங்க என்ன தான் 1000 செஞ்சாலும் அந்த 1000 ரூபாயை கொடுக்கும்போது அதில் வர சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து ஜனங்க அவங்க கூடி ரொம்ப ஏமாற்றம் இந்த வாட்டி. திருப்தியே இல்லைப்பா. வெறும் சர்க்கரையும் அரிசியும்பா, காசும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல, எப்படிப்பா அதில் பொங்கல் வைக்க முடியும்? அவங்க சொல்கிற வாக்கை காப்பாற்றுறதே கிடையாது. நான் அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் மக்கள் நாங்கள் நம்பி போடுறோம். நான் ஒன்றும் செய்யலை, எங்களுக்கு திருப்தியே கிடையாது. அடுத்த வாட்டி நாங்கள் போட மாட்டோம். ஆமாம், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும்ல, சொல்லி பார்க்கலாம். சில 1000 ரூபாய் வருதுன்றாங்க, எங்கே வருது? எங்களுக்கெல்லாம் வரவே இல்லை. மாதம் 1000 ரூபாய் வரவே இல்லை. வராதவங்க வர்றவங்க அவங்க பார்க்குறாங்களா? ஒன்றும் கிடையாது. நான் புளியாப்பக்காரனுக்கு பசியாப்பம் இருந்துன்னா தெரியும், சொல்லி பார்க்கலாம். அவன் திருப்தியாக இருக்கிறான், பணக்காரன், என்ன சொல்கிறது? நாங்கள் ஏழைங்க, என்ன பண்ணுறது? அன்னாடங்காச்சு இந்த பேர் போனால் தான் பொழப்பு. அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு பெரிய உதவி தானே, அது கூட செய்யலை, என்ன பண்ணுறது? இந்த வருஷம் அரசாங்கம் சார்பாக கொடுத்த பொங்கல் தொகுப்பு உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சாம்மா? திருப்தியே இல்லை, வாங்கவே இல்லைங்களே. வாங்கலையா? வாங்க போல, அது எங்களுக்கு வேணாம். வேணாமா? ஆமாம், சர்க்கரை எதுக்கு? நாங்கள் கடையில் வாங்கிக்கிறோம். வெள்ளம் எவ்வளோ செலவு பண்ணுறோம், சர்க்கரையும் வெள்ளம் நாங்கள் கடையில் வாங்கி நாங்கள் பொங்கிக்கிறோம். எங்களுக்கு வேணாம், ரேஷன் வேணாம். வெறும் இந்த பொருள் வரைக்கும் நாங்கள் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது எங்களுக்கு. அதனால நாங்கள் எப்பவும் நம்ம செலவு பண்ணுறோம்லையே, அதோட இது என்ன 1 கிலோ சர்க்கரையா, அந்த 1 கிலோ பச்சரிசி என்ன ஆக போகுது? ஒரு 100 ரூபா ஆக போதா? அதை நம்ம வாங்கி நம்ம சாமிக்கு படைச்சிக்க போகிறோம், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கொடுக்கல, அவன் ஒன்றுமே தரல. அதனால் கண்டு எங்களுக்கு போடவே இஷ்டம் இல்லை, ஓட்டே போட மாட்டோம் அவனுக்கு. நாங்கள் தான் விஜய்க்கு, அவன் ஏம்லதா, இன்னொரு ஆள் என்ன எடப்பாடி. ஹேமலதா யாருமா? ஏம்லதா விஜயகாந்த் பொண்டாட்டி. ஓகே 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 ஓகே. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க எவ்வளவு மனம் வருந்தி பேசுறீங்க? உண்மையதான்ப்பா, எதுவுமே போடலப்பா. என்னப்பா அரிசி பருப்பு கொடுத்தாங்கல்லம்மா? என்னத்த அரிசி பருப்பு கொடுத்தாங்க, சரியா போச்சா? 1000 ரூபாய் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லி சொன்னான், ஒன்றுமே கொடுக்கல அவன். முதியோர் உதவி 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, என்னத்த முதியோர் கொடுக்குறான் அவன்? ஒன்றுமே கொடுக்கல. நீ வேற விடுங்க, பெரியவங்களே நீங்களே நடத்திட்டு இருக்காதீங்க. இன்னொருத்தர் கையில ஆட்சியை கொடுத்து பாருங்க, அவங்க கிட்ட இருந்து என்ன வருது நாங்க பாக்கோம். யாரு கையில கொடுக்கணும்ன்றீங்க? யார்கிட்டயாவது நான் பொதுவா சொன்னேன், இவங்க அவங்களாம் நான் குறிப்பிட்டு சொல்லல, சரிங்களா? யார் கையில நான் சொல்ல மாட்டேன். கொடுத்து பாப்போம், அவங்க கிட்ட இருந்தாலும் எங்களுக்கு நல்லது நடக்குதா பாப்போமே. என்னம்மா வேஷ்டி கொடுக்குறாங்க, அதுவும் கொடுக்கல. நான் புடவை கொடுக்குறேன், அதுவும் கொடுக்கல. ஒரே ஒரு கரும்பும் அந்த அரிசியும் சர்க்கரையும் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேல வேற என்னமா தரணும்? வேற ஒன்றும் தரலங்க, போகாது பெரிய. இந்த வருஷம் கவர்மெண்ட் சார்பாக கொடுத்த பொங்கல் தொகுப்பு உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா? இல்லை சார், ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து 2500 ரூபா கொடுத்தாரு பொங்கலுக்கு. அதுவே இவங்க என்ன சொன்னாங்க, 2500 ரூபா என்னத்தை பத்தும் மக்களுக்கு, 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்க, இந்த 5000 ரூபாயும் கொடுக்கல, 1000 ரூபான்றத சொன்னது அதையுமே கொடுக்கல இல்லையா? இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் வந்து ஏமாந்து போகிறாங்க. இனிமேலாவது மக்கள் புரிஞ்சுக்கணும், யாருக்கு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்தால் நம்மளுக்கு மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்றவங்கள தேர்ந்தெடுத்து வர வைக்கணும். சொல்லணும், அவங்களுக்கே பத்தலைங்க, எங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? கண் துடைப்புக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்ட்டு. என்ன கொடுத்தாங்க? ஒரு 1000 ரூபாய் காசு கொடுத்தா இல்லாதப்பட்டவங்க, எங்களை விடுங்க, இல்லாதப்பட்டவங்க எவ்வளோ பேர் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்காவது உதவி இருக்கும்ல. ஒரு பொங்கல் ஒரு பச்சரிசி வாங்கவே மாட்டோமா? ஃப்ரீயாக போடுறீங்க 10 கிலோ அரிசி, அதுலேயே எடுத்து வைக்க மாட்டோமா? சொல்லுங்க, ஏங்க ஏலக்காரருக்கு மந்திரிகள் அந்த பொங்கல் நாங்கள் வைக்க மாட்டோமா? நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தா நாங்கள் வச்சோம் பொங்கல். இல்லை சம்பாரிச்சு நாங்கள் தானே வச்சோம், கஷ்டப்பட்டு தானே வச்சோம். இல்லை நீங்கள் இப்போ 1000 ரூபாய் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? எல்லாருமே எதிர்பார்த்தவங்க, யாருமே எதிர்பார்க்கறது ஒன்றும் கிடையாதுல்ல. பொங்கலுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலீங்களா? யாரும் 1000 ரூபாய் தரமாட்டாங்கன்னு இத்தனை வருஷம் கொடுத்தாங்க தானே, ஏன் இந்த வருஷம் கொடுக்கல? பொங்கலுக்கு எதுக்குங்க அந்த அரிசி அடிச்சுட்டு பிடிச்சிட்டு 8ஆம் தேதிவா 6ஆம் தேதிவா 3ஆம் தேதிவா? என்னங்க இது? ஒரு கொடுக்குற 1 கிலோ சர்க்கரைக்கு 1/2 கிலோ அரிசிக்கு 3ஆம் தேதி 5ஆம் தேதிமா வருவோம் நாங்கள்? பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்ககிட்ட இருக்குது இந்த சர்க்கரை, எங்ககிட்ட இருக்குது இந்த அரிசி, எங்ககிட்ட இருக்குது இந்த புடவை வேஷ்டி, ஒரு துண்டு கரும்பு, இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. 1000 ரூபாய் இருந்தால் ஜாலியாக நாங்கள் பீச்செல்லாம் சுற்றி பார்த்துருப்போம், வீட்டில் சமையல் பண்ணி பிள்ளைங்களோட வடை பாயசம் சாப்பிட்ருப்போம். அது கொடுக்கலன்னு வருத்தம். அவர் ஃப்ரீ பஸ் விட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே 1000 ரூபாய். இப்போ எங்களுக்கெல்லாம் கிடையாது, ஆனால் அது எல்லாருக்குமே சாத்தியம் இல்லை. இது வந்து சும்மா
முன்னாடி யாரை கூட்டி வச்சு இவரை வந்து டவுன் ஆக்கணும்னு பார்க்குறாங்க. இன்னும் ஒன்றுமே புரியாத பண்ணுறாங்க. இப்படி இல்லாத ஒன்றுமே புரியல. இவங்க பண்ணுறது அப்படி சிக்குது. அப்படியே என்னம்மா சிக்குது? நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களா இல்லாத சிக்குது கவர்மெண்ட்டே. நம்ம என்ன சொல்கிறது? யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. இவங்களுக்கு சொல்கிறதா அவங்க சொல்கிறதான்னு புரியாதுக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 9 கோடி பேர் இருக்காங்க. 9 கோடி பேரையும் திருப்திப்படுத்த முடியுமா ஒரு அரசால? அது கஷ்டம்தான். நான் தான் ஆச்சே நம்ம கையிலே இருந்தால் கூட நம்மளால ஒரு 10 பேரை வச்சு சமாளிக்க முடியல. ஒரு பேசி சொல்கிறேன், சமாளிக்க முடியல. அதெல்லாம் எப்படின்னா கூட போகுது. அவங்களால முடிஞ்சுதான் அவங்க பார்க்குறாங்க. அட்டையை கொண்டாலும் வாங்கிக்கலாம் சொன்னாங்கல்ல, அதை வாங்க முடியலையே. வாங்க முடியல. பஸ் வர ஃப்ரீன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த ஆள் நிற்கிறத நிற்க மாட்டாங்க. எடையே பண்ணி தராங்க பஸ்ஸு. வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பொங்கலுக்குன்ற மாதிரி எதனா gift கொடுப்பாங்க. ஆமாங்க. இந்த வருஷம் எதுவுமே இல்லை. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எப்போவுமே வருஷம் வருஷம் ஒரு 1000 ருபீஸ் கொடுக்குறது அது நம்ம செலவுக்கு ஏதாவது இருக்கும். இப்போ வெறும் ஒரு அரிசி சர்க்கரை ப்ளஸ் கரும்பு கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? கரும்பு கூட ஏதோ ஒரு அடி கரும்புன்றாங்களே உண்மையா? அது என்னது ஆமான்னு நினைக்கிறேன். கரும்பு கூட பத்தலைங்க பசங்களுக்கு இருக்குது சொல்கிறேன். அதான் இந்த வருஷம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எதுவுமே. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்கம்மா? அதான் சொல்கிறாங்களே இப்போ 1000ன்றது கொஞ்சம் அதிகரிக்கும்னு நினச்சேன். இல்லை. வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு gift அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த வருஷம் எப்படி உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க? இல்லை, வருஷம் வருஷம் எடப்பாடி இது ஆட்சியில் கூட எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2500 2000 அப்படி அந்த மாதிரி கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து 1000 அலௌன்ஸ் பண்ணி இப்போ அதுவும் கிடையாது. ஒரு கரும்பு, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, அவ்வளோதான். அது எங்களுக்கு அந்தளவுக்கு நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? மாதிரி கொடுத்துரு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா எங்களுக்கு ஏதாவது அந்த காசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் அது கிடைக்கல. அது இல்லாத ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது எங்களுக்கு. கொடுக்கலன்னா பரவாயில்ல, நாங்கள் சந்தோஷமாக, நாங்கள் அவ்வளோவா பாதிக்கப்படல. அதனால் சந்தோஷமாக அந்த பொங்கலுக்கு கொடுத்ததை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இல்லைம்மா, இப்போ பொங்கலுக்கு கவர்மெண்ட்லேருந்து 1000 ரூபாவோட கொடுக்கலன்ற வருத்தம் இல்லை, எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா எங்களோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த காசு போய் சேர்ந்துருக்கும். அதனால் நாங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறோம். ஓ, யாருக்கு போய் சேர்ந்துருன்றீங்க? அது இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேரும்ல. எங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு? மழைநாள் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, விவசாயிங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, நில சரிவுனால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேரும்ல. அதை நினைச்சு நாங்க வந்து இதை சந்தோஷமா ஏத்துக்கிறோம். இல்ல, நிறைய பேர் வருத்தப்படுறாங்க பொங்கலுக்கு. நாங்க வருத்தப்படல சார். அது மாதிரி நாங்க அது மாதிரி வருத்தப்படல. ஏன்னா அவங்க புரியாம வருத்தப்படுறாங்க. நாங்க அது மாதிரி பாதிக்கப்படல, நாங்க வருத்தப்படல. நாங்க நல்லா இருக்கிறோம். இப்போ 1000 ரூபாய் கொடுக்கலன்ற வருத்தம் இல்ல, வருத்தம் எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஏன்னு கேட்டா பஸ் ஃப்ரீயா விட்டுருக்குறாங்க. அது இது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால அதெல்லாம் சந்தோஷமா நாங்க ஏத்துக்கிறோம். இல்லை சார், எங்களுக்கு திருப்தி இல்லை சார். எதனாலம்மா? இல்லைனாக்கா எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சக்கரை வாங்கி நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு வெல்லம் தான் தேவைப்படுது. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு அடித்தர மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கனாக்கா அது யூஸ் ஆகும். ஆனால் அது வெறும் இந்த பொருளை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எவ்வளவோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதோடு சேர்த்து இதையும் சேர்த்து நாங்கள் வாங்கிக்கிறோம். இது அவசியம் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வெல்லம் கொடுக்காம சக்கரை கொடுக்காங்கன்னு கோச்சிக்கிட்டு நீங்க வாங்கலையா? ஆமாம் சார். சங்கர் போட்டால் எப்படி சார் பொங்கல் செய்ய முடியும்? வெள்ளம் போட்டு தானே சார் பொங்கல் செய்ய முடியும். அதனால நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்க போகல சார். நாங்கள் அதனால கோச்சிக்கிட்டீங்களா இல்லை எதுவும் பணம் கொடுக்கலன்னு கோச்சிக்கிட்டீங்களா? இல்லை சார், ரெண்டுமே ஒன்று தான். பணம் கொடுக்கலன்றது மெயின் ரீசன். ரெண்டாவது வந்து வெள்ளம் போடலையே அப்படின்றது வருது. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்களாக்க நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? இருக்கப்பட்டவங்களுக்கு ஓகேவாயிருது. இல்லாதவங்க அதை கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இதை நம்பி தானே நம்ம ஓட்டு போடுறோம். நம்ம